இந்த ஏப்ரல் மந்த் நான் படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு தான் கிருஷ்ணவேணி. இதோட ஆத்தர் பா. ராஜநாராயணன். சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜய் டிவியில் நடந்தது என்னன்னு ஒரு ப்ரோக்ராம் கோபிநாத் அவர்கள் நடத்தியிருந்தார். அந்த ப்ரோக்ராமில் சில அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி கோபிநாத்தோட சேர்ந்து இந்த ஆத்தரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இந்த புக்கோட கதைக்களம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதியில் இருக்கிற மலைத்தொடர்களில் அமைஞ்சிருக்க பானதீர்த்தம். இன்றளவும் செவி வழியா அந்த பகுதிகளில் சொல்லப்படுற கிருஷ்ணவேணின்ற பெண்ணை பற்றின கதை தான் இது. இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி சில கற்பனைகளும் சேர்ந்து எழுதப்பட்ட புக். 1984 இந்த பான தீர்த்தத்தில் கிருஷ்ணவேணின்ற சுற்றுலாக்கு வந்த பெண் விழுந்து இறந்துடுறாங்க. கிருஷ்ணவேணி இறந்ததுக்கு அப்புறம் பல வருடங்கள் இந்த பான தீர்த்த பகுதியில் பல பேர் விழுந்து இறக்குறாங்க. அப்படி இறந்தவங்களோட உடலை மீட்டு கொண்டு வராரு இந்த பகுதி பழங்குடி மக்களை சேர்ந்த விக்ரமனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொருவரோட உடலை மீட்கும் போது அவருக்கு வழிகாட்டுவது கிருஷ்ணவேணி. அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கும் விக்ரமனுக்கும் கிருஷ்ணவேணி இன்றளவும் ஒரு பெண் தெய்வமாக தான் தெரியுறாங்க. மலை அருவிகளோட அழகையும் அதில் இருக்கிற ஆபத்தையும் அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறையையும் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கு இந்த புக்கு. உண்மையாக நடந்த பல அமானுஷ்யமான விஷயங்களை படிக்கும்போது அது நமக்கு கண்டிப்பாக கூஸ்பம்ஸ் தருது. இந்த புக்கை விகடன் பப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை படித்ததுக்கப்புறம் இந்த ஆத்தரோட மற்ற புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிக்கணுன்ற ஆவல் எனக்கு வந்திருக்கு. விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள்.